இந்த ஜாதகத்தை பார்க்கலாம். மேச லக்கினம், கும்பராசி, 2இல் ராகு மற்றும் குரு, 3இல் செவ்வாய், 6இல் சனி, 8இல் கேது, 9இல் சுக்கிரன், 11இல் புதன், சந்திரன் மற்றும் சூரியன். லக்னாதிபதி செவ்வாய் லக்னத்துக்கு 3இல் சுக்கிரனின் நேரடி பார்வையில் இருக்கின்றார். ராசி அதிபதி சனி லக்னத்துக்கு 6இலும் ராசிக்கு 8இலும் மறைகின்றார். 4ஆம் வீடு வண்டி வாகனங்களை குறிக்கும். அதன் அதிபதி சந்திரன். அவர் புதனோடு சேர்ந்திருக்கின்றார். பலமில்லாமல் அங்கிருக்கின்றார். 4ஆம் வீட்டில் யாரும் இல்லை. ராசிக்கு 4இல் குரு மற்றும் ராகு சேர்க்கை. இவர் பிறந்த வீட்டின் பக்கவாட்டில் பாழடைந்த சுவர் இருக்கும் என்று சொல்லலாம். அதோடு பிறந்த வீட்டை ஒட்டி பல வீடுகள் இருக்கும் என்று சொல்லலாம். லக்னாதிபதி செவ்வாய்க்கு சுக்கிரனின் நேரடி பார்வை. ஜாதகர் தோற்றத்தில் அழகாக இருப்பார் என்று சொல்லலாம். சனிக்கு 10ஆம் பார்வையாக, சனி 10ஆம் பார்வையாக செவ்வாயை பார்க்கின்றார். துணிச்சலான ஒருவர். லக்னத்துக்கு 7க்குடைய சுக்கிரனின் பார்வையில் லக்னாதிபதி இருப்பது இவர் திருமணத்துக்கு பிறகு மனைவி மூலம் செல்வம், செல்வாக்கு போன்றவற்றை பெறுவார் என்று சொல்லலாம். லக்னத்துக்கு 3இல் செவ்வாய் இருக்கின்றார். அதற்கு அடுத்த 3இல் யாரும் இல்லை. ஆனால் சூரியனின் வீடு, சூரியன் தன் வீட்டை தானே பார்க்கின்றார். இவருக்கு 2 சகோதரர்கள் இருப்பார்கள். அதில் மூத்த சகோதரத்தை செவ்வாய் குறிக்கின்றார். அந்த செவ்வாய் 4ஆம் பார்வையாக சனியை பார்க்கின்றார். ஆன்மீக கிரகமான குருவின் பார்வையும் சனிக்கு இருக்கிறது. அந்த செவ்வாயின் வீட்டில் கேது இருக்கின்றார். செவ்வாயின் வீட்டில் பார்த்தீங்கன்னா கேது இருக்கின்றார். அவர் துறவு வாழ்க்கையை குறிப்பவர். குருவின் பார்வையை வாங்கிய சனியின் பார்வை கேதுவுக்கு விழுகின்றது. செவ்வாய்க்கு 12ஆம் வீட்டை எடுத்தால் அது படுக்கை ஸ்தானமாகும். அங்கு குரு மற்றும் ராகு இருக்கின்றனர். இந்த சகோதரன் சுகத்தை அனுபவிக்க ராகு மற்றும் குரு அனுமதி அளிக்கவில்லை என்று சொல்லலாம். அதனால் இந்த சகோதரர், செவ்வாயாகிய இந்த சகோதரர் சன்னியாசியாக இருப்பார் என்று சொல்லலாம். செவ்வாய் பகை வீட்டில் 3இல் இருப்பது நல்லதல்ல. லக்னத்துக்கு 10ஆம் வீடு மகரம். அதன் அதிபதி சனி. அவர் அந்த வீட்டுக்கு 9இல் இருக்கின்றார். 10ஆம் வீட்டுக்கு செவ்வாய் பார்வை. 10ஆம் வீட்டுக்கு ராகுவோடு சேர்ந்த குருவின் பார்வை இருக்கிறது. சிம்மாதிபதி சிம்மத்தை பார்க்கின்றார். அரசு சார்ந்த வேலையில் இருப்பார். அது மூலம் புகழ் பெறுவார் என்று சொல்லலாம். இவருக்கு 2 குழந்தைகள் கிடைக்கும். மனைவியோடு மகிழ்ச்சியாக வாழ்வார் என்று சொல்லலாம். இந்த ஜாதகத்தை பார்க்கலாம். மேச லக்னம், கன்னி ராசி, லக்னத்தில் புதன் மற்றும் சுக்கிரன், 2இல் செவ்வாய், ராகு மற்றும் சூரியன், 4இல் குரு, 6இல் சந்திரன், 8இல் கேது, 9இல் சனி. லக்னாதிபதி செவ்வாய் லக்னத்துக்கு 2இல் ராகுவோடு சேர்ந்திருக்கின்றார். கூட சூரியனும் இருக்கின்றார். ராசி அதிபதி புதன் லக்னத்தில் இருக்கின்றார். அதுவே ராசிக்கு 8ஆக அமைகின்றது. லக்னத்தில் புதன், சுக்கிரன், செவ்வாய் சேர்க்கை என்று எடுக்கலாம். ஏனெனில் சுக்கிரன் மற்றும் செவ்வாய் இங்கு பரிவர்த்தனையாகி இருக்கின்றனர். அப்போ லக்னத்துக்கு 3 கிரக தொடர்பு இருக்கு. 2ஆம் வீட்டுக்கு 3 கிரக தொடர்பு இருக்கு. இவர் கோல்டன் கலராக இருப்பார். கணக்கான தோற்றத்தை கொண்டிருப்பார் என்று சொல்லலாம். களத்திர காரகன் சுக்கிரனை எடுத்தால் அவர் இங்கு புதனோடு இருக்கின்றார். புதன் பன்முகத்தன்மையை குறிப்பவர். மல்டிப்ளிசிட்டி என்று சொல்வோம் இல்லையா, அந்த பன்முகத்தன்மையை குறிப்பவர். சுக்கிரன் அவரோடு சேர்ந்திருக்கின்றார். மற்றொரு வகையில் பார்த்தால் ரிஷபத்தில் ராகு சூரியனோடும் சுக்கிரன் இருக்கின்றார். ரிஷபத்தில் ராகு இருக்கின்றார், கூட சூரியன் இருக்கின்றார். இவர்கள் இருவரோடும் சுக்கிரன் இருக்கின்றார் என்று சொல்லலாம். இங்கு செவ்வாய் சுக்கிரன் இடமாற்றம் பல உறவை ஜாதகருக்கு இது ஏற்படுத்துகிறது என்று சொல்லலாம். இவருக்கு பல பெண்களுடன் உடலுறவு இருக்கும் என்று சொல்லலாம். பல பெண்களோடு இவர் உடலுறவு வைத்திருப்பார் என்று சொல்லலாம். 10ஆம் வீட்டுக்குரியவர் சனி. அவர் பாகிஸ்தானத்தில் இருக்கின்றார். 10ஆம் வீட்டில் கிரகம் இல்லை. ஆனாலும் 10ஆம் வீட்டுக்கு உச்சகுருவின் பார்வை கிடைக்கின்றது. தொழில்காரகன் சனி
10ஆம் பார்வையாக புதன் வீட்டில் உள்ள சந்திரனை பார்க்கின்றார். புதன் வணிகத்தை வியாபாரத்தை குறிப்பவர். 10ஆம் வீட்டுக்கு உச்சகுரு தொடர்பு. அப்போ இவர் ஒரு வியாபாரி, இதில் நகை வியாபாரியாகவும் பணக்கடன் கொடுப்பவராகவும் இருப்பார் என்று சொல்லலாம். பணம் கடன் கொடுப்பது, அடுத்து நகை வியாபாரம் என்று சொல்லலாம். புதன் கமிஷன் அடிப்படையில் வணிகத்தை குறிக்கிறது. சுக்கிரன் பரிவர்த்தனைப்படி அவரது சொந்த வீடான ரிஷபத்தோடும் தொடர்படுகின்றார். அங்கு ராகு, செவ்வாய் மற்றும் சூரியன் இருக்கின்றனர். பொதுவாக சூரியன் தந்தையை குறிப்பவர். இங்கே செவ்வாய் மற்றும் சுக்கிரன் இடங்களை பரிமாறிக்கொண்டதால் சுக்கிரன் ரிஷபத்தில் சென்று சொத்தை குறிக்கின்றார். இவ்வாறு சூரியனாகிய தந்தை தனது தனது சொத்தை இந்த ஜாதகருக்கு கொடுக்கின்றார். பெற்றோரின் மரபு சொத்தை இந்த ஜாதகர் பெறுவார் என்று சொல்லலாம். காலபுருஷ அமைப்பில் புதன் கன்னிக்கு சொந்தக்காரர், 6க்குடையவர். 6வது ராசி சச்சரவுகள், சண்டைகளை குறிக்கிறது. புதன் செவ்வாய் ராசியில் இருப்பதும் பரிவர்த்தனையில் புதனோடு செவ்வாய் இருப்பதும் அதோடு புதனுக்கு முன்னால் செவ்வாய் இருப்பதும் இருவரும் கடும் எதிரிகள். இந்த மாதிரி இருப்பது இந்த அமைப்பு நல்லதல்ல, தொல்லைகளை கொடுக்கும் என்று சொல்லலாம். புதன் என்பது கொமிஷனுக்கு காரகத்துவமானவர். 6ஆம் வீடு கடன் கொடுப்பது. ஜாதகருக்கு சனி வரும் காலமெல்லாம் அந்த காலகட்டத்தில் பணம் கொடுக்கல் வாங்கல் மூலமாக தொழிலில் பிரச்சனைகள், சண்டைகள் இருக்கும் என்று சொல்லலாம். லக்னத்துக்கு 7க்குடைய சுக்கிரன் லக்னத்தில் இருக்கின்றார். சனி 10ஆம் பார்வையாக கன்னியை பார்க்கின்றார். அங்கு சந்திரன் இருக்கின்றார், அதுவும் புதன் வீட்டில் இருக்கின்றார். இது விவசாய பொருட்களை குறிக்கிறது. கன்னி விவசாய பொருட்களையும் தாவரங்களையும் குறிக்கிறது. சனி ஊழியரை குறிக்கிறது. இவருக்கு சொந்தமாக விவசாய பொருட்களும் வேலைக்காரர்களும் இருப்பார்கள் என்று சொல்லலாம். ராகு கேது அச்சுக்கு முன்னால் சுக்கிரனும் பின்னால் செவ்வாயும் இருக்கின்றனர். அவர் ஒரு மனைவியுடன் மகிழ்ச்சியாக வாழ்வார் என்று சொல்லலாம். மனைவிக்கு உடல் உபாதைகள் ஏற்படும். 5ஆம் வீடு சூரியனின் வீடு. சூரியனோடு சேர்ந்த செவ்வாய் பார்க்கின்றார். புத்திரகாரகன் குருவும் நல்ல நிலையில் இருப்பதால் இவருக்கு ஒரு ஆண் குழந்தை கிடைக்கும் என்று சொல்லலாம். சூரியன் சுக்கிரனின் வீட்டில் இருக்கின்றார். ஆனால் செவ்வாய் அங்கிருந்து பரிவர்த்தனை மூலம் அவர் வீட்டுக்கு வருவார். சூரியனோடு சுக்கிரன் சேர்க்கிறது. இருவரும் ஒருவருக்கொருவர் பகை. கூட ராகுவும் இருக்கின்றார். இந்த ஜாதகர் தந்தையை விட பணக்காரராகவும் பிரபலமாகவும் இருப்பார் என்று சொல்லலாம். தாயை குறிக்கும் சந்திரன் புதன் வீட்டில் இருக்கின்றார். புத்திசாலியான தாய், பார்க்க நல்ல அழகாகவும் இருப்பார். சூரியன் சந்திரன் அதிக வலிமையாகின்ற ரிஷபத்தில் சூரியன் இருக்கின்றார். தாய் சூரியனுக்கு விசுவாசமானவராக இருப்பார். தந்தைக்கு தாய் விசுவாசமானவராக இருப்பார் என்று சொல்லலாம். லக்னாதிபதி செவ்வாய், அவரே 8க்கும் உரியவராக. அதோடு பரிவர்த்தனை பிரகாரம் 6ஆம் அதிபதி புதனும் சேர்க்கை. இருவரும் கடும் எதிரிகள். ரிஷபத்தில் அவரோடு ராகு மற்றும் சூரியன் சேர்க்கை. ரிஷபம் அழகின் அடையாளமாக இருக்கிறது. லக்னாதிபதி அங்கிருக்கின்றார். இங்கு சூரியன் செவ்வாய் ராகு சேர்க்கை. அந்த அழகான இடத்தில் 3 பேரும் சண்டையிட்டு தீங்கு விளைவிக்கின்றனர். இதனால் ஜாதகருக்கு தொழுநோய் ஏற்படும் என்று சொல்லலாம்.